கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 1945 ஆண்டு அடிமை இந்த புவிலகத்திலே பிறந்தேன். அப்பா, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த நான், என்னுடைய பாட்டனார் ஒரு உபதேசியார். நான் பிறந்த நேரத்திலே என்னுடைய தாய் என்னை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தார்கள். எனக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை, 8.5 வயதிலே என்னுடைய தந்தை என்னை விட்டு மறைந்தார். அதற்கு பிறகு என்னை கண்டித்து வளர்ப்பதற்கு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் நான் தாந்தோன்றித்தனமாக வளர ஆரம்பித்தேன், இஷ்டத்திற்கு வளர ஆரம்பித்தேன். கிறிஸ்தவத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, வேதத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. வேதத்தை நான் திறந்து வாசித்தது கிடையாது. அந்த நிலைமையிலே வளர்ந்து வந்தேன் நான். என்னை ஒருவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அளவிற்கு கீழ்த்தரமான வாழ்க்கையை நடத்தி வந்தவன் நான். மேடைகளிலே பிரசங்கம் செய்வேன், மேடைகளிலே மேடை பேச்சாளராக இருந்தேன், நாடகங்களிலே நடித்தேன், நடனம் ஆடினேன், கூத்து பண்ணினேன், அத்தனையும் பண்ணினேன். குடித்து வெறித்து என்ன காரியம் செய்யக்கூடாதோ அத்தனை காரியங்களையும் நான் செய்தேன். ஆண்டவரே, எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்த நேரத்திலே என்னுடைய அருமையான மனைவி செல்வி ஆலங்கோட்டை சார்ந்தவர்கள் அவர்களை திருமணம் செய்வதற்காக எல்லாம் பேசினார்கள். அவர்கள் பார்த்த நேரத்திலே என்னுடைய வீட்டை பார்த்தார்கள், என்னுடைய குடும்பத்தை பார்த்தார்கள். அவர்கள் வேறு ஒன்றும் பார்க்கவில்லை. என்னை பற்றியுள்ள காரியங்கள் ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. திருமணம் நடந்தது, திருமணம் முடிந்து நாங்கள் அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது என்னுடைய மாமனார் கண்ணீர் சிந்த நின்று அழுகிறார். அழுதுவிட்டு தன்னுடைய மகளை பார்த்து சொல்கிறார், மகளே, இன்று நீங்கள் எப்படி 2 பேரும் இந்த வீட்டிலிருந்து கிளம்பி போகிறீர்களோ அதே போல் தான் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்குள் வர வேண்டும், தனியாக வரக்கூடாது என்று சொல்கின்ற ஒரு கட்டளை அவளுக்கு கொடுத்தார். ஆனால் நான் வாழ்ந்த வாழ்க்கை, என்னுடைய கேவலமான வாழ்க்கை, யாருமே திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு நான் ஒரு கண்டக்டராக இருந்தேன். அந்த வேலையை கூட 2 வருடம் 2.5 வருடத்திற்குள்ளே நான் முடித்து கொண்டேன். என்னால் அதை தொடர முடியவில்லை. இத்தனை கொடுமைகள் நான் செய்த போதும் என்னுடைய மனைவி அந்த காரியங்களை, என்னை பற்றியுள்ள காரியங்கள், நான் குடித்து வெறிப்பது, இப்படி மோசமாக நடப்பது, ஒரு காரியம் அவளுடைய தாயாருக்கு தந்தைக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவரிடத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆண்டவரிடத்திலே மாத்திரம்தான் அவள் கண்ணீரோடு ஜெபித்தாள். ஆண்டவரே, என்ற கணவனை திருப்பி தரமாட்டீரா என்று கெஞ்சி கதறி ஜெபித்த நாட்கள் ஏராளம். அப்படி ஜெபித்த போதுதான் ஒரு நாள் நான் மேடை பேச்சாளராக இருக்கிறேன். என்னுடைய மனைவி பணிபுரிந்த அந்த ஊருடையான் குடியிருப்பு என்று சொல்கின்ற அந்த கிராமத்திலே நாங்கள் இருந்தபோது அங்கு ஒரு சகோதரி, அவருடைய கணவன் அவர் இறந்து விட்டார், நாங்கள் பார்ப்பதற்காக சென்றிருக்கிறோம். அந்த சகோதரி என்னை பார்த்து சொன்னார்கள், ஐயா, ஒரு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மேடையிலே பேசுற எனக்கு 2 நிமிடம் என்னால் ஜெபம் பண்ண முடியவில்லை. எனக்கு தெரியவில்லை, அவமானப்பட்டு வந்தேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஊருக்கு வந்த பிறகும் இதே நிலைமைதான் நான் நடத்தி கொண்டிருந்தேன். குடித்து தொழிலை தொடங்கினேன், ஒரு கடையை தொடங்கினேன். அந்த கடையிலே 7 மணி வரை தான் வேலை நடக்கும். அதற்கு பிறகு அது ஒரு பாராக செயல்பட்டது. அப்படி குடித்து வெறித்து நாசம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே ஆலயத்திற்கு செல்ல மாட்டேன் என்று சொன்னால் எனக்கு அப்பொழுது போதகருடைய பிரசங்கம் எனக்கு பிடிக்காது, அதனாலே போக மாட்டேன். ஒரு நாள் என்னுடைய மனைவி சொன்னாள், புதியதாக ஒரு போதகர் வந்திருக்கிறார், வில்சன் என்று சொல்கின்ற போதகர் வந்திருக்கிறார், இவருடைய பிரசங்கம் நன்றாக இருக்கும், பாடலும் நன்றாக இருக்கும், நீங்கள் பாருங்கள் என்று சொன்னாள். நான் போய் பார்க்க போனேன். எனக்கு உண்மையிலேயே அவருடைய பிரசங்கம், பாடல் பிடித்திருந்தது. அன்றிலிருந்து ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்ல ஆரம்பித்தேன். அவர்தான் எங்களுடைய திருச்சபையிலே அவர் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை கொண்டு வந்தார். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முதல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடந்த போது அந்த ரிப்பனை கட் பண்ணி உள்ளே போனபடி மைக்கை கையிலே வைத்துவிட்டு சுற்றிலும் பார்க்கிறார். நான் ஒரு ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். என்னை மிஸ்டர் தியோடர் இங்கே வாருங்கள் என்று சொன்னார். என்னுடைய கையிலே மைக்கை தந்து நீங்கள் ஏலம் போடுங்கள் என்று சொன்னார். ஏராளமான பொருட்கள் அங்கே குவித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. 9:45 மணிக்கு போட ஆரம்பித்த ஏலம்
சரியாக 3:45 மணி 4 மணிக்கு முடித்திருக்கிறேன். அத்தனை பொருட்களும் போய்விட்டது. சபை மக்கள் மத்தியிலே நான் ஒரு பிரபல்யமான ஒரு மனிதனாக மாறினேன். 1992 ஆண்டு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தபோது எங்களுடைய போதகர்கள் தெரு தெருவாக போய் பணம் பிரித்தார்கள். அந்த பணம் பிரித்த நேரத்திலே எனக்கு வேலை என்னவென்று சொன்னால், ஒரு டெம்போ வேனிலே மைக் செட் பண்ணி இருந்தது. நான் அழுதழுது இந்த மக்களிடத்திலே பேசி ஏராளமான பொருட்கள் காணிக்கையாக அவர்கள் தந்தார்கள். அரிசி, பருப்பு என்று சொல்லி ஏராளமான பொருட்கள் தந்தார்கள். அந்த பொருட்களை கொண்டு போய் மங்காடு பகுதியை கொண்டு கொடுக்க போன நேரத்திலும் எல்லாரும் போதகர்கள் உள்ளே சென்றார்கள். நான் வெளியே நின்று சிகரெட் குடித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு புதிர் வந்தார். சகோதரா, வலிக்கா வல்ல உண்டோ என்று கேட்டார். நான் சிகரெட்டை எடுத்து கொடுத்தேன். அவர் குடிக்கும் போது சொன்னார், இந்த பரவுமார் இல்லை என்று சொன்னால் நாங்கள் குடும்பத்தோடு அழிந்திருப்போம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சாட்சி அவர் சொல்ல கேட்டேன். 92வது ஆண்டு இது நடக்கிறது. 91வது ஆண்டு நான் கம்யூனியன் எடுத்து சபையினுடைய உறுப்பினராக சேர்கிறேன். 92வது ஆண்டு என்னுடைய மகன் கம்யூனியன் எடுக்கிறான். 93வது ஆண்டு புதிய வருட பிறப்பு அன்று நான் ஆண்டவருடைய பாதத்திலே முற்றிலுமாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை தூரம் நான் கொடுமைகளை செய்தேன், அவமான சின்னமாக இருந்தேன், யாருமே திரும்பி பார்க்காத அளவிற்கு நான் இருந்தேன். இப்படிப்பட்ட கொடும் செயல்கள் செய்த என்னை நீர் பின்தொடர்ந்து வந்து என்னை கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரு இடத்திலே என்னை உயர்த்துவார், உயர்ந்த ஸ்தானத்திலே வருவேன். என்னை ஒரு தட்டு தட்டுவார், அப்படியே கீழே வருவேன். கீழே வந்து அடுத்ததிலே உயரே வருவேன். என்னை கீழே தட்டுவார், கீழே இருந்து திருப்பி வருவேன். இப்படி திரைப்பட தொழிலிலே பணிபுரிந்தேன், மேடை பேச்சாளராக இருந்தேன். இத்தனையிலும் ஆண்டவர் என்னை விடவில்லை. நான் இத்தனை அயோக்கியத்தனம் செய்த பிறகும் என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை தொடர்ந்து வந்து தன்னுடைய பிள்ளையாக என்னை சேர்த்து கொண்டார். ரட்சிப்புக்குள்ளாக நான் வழிநடத்தப்பட்டேன். ஆண்டவரை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாம். இனி நான் உம்முடைய பணியை நான் உண்மை உத்தமத்தோடு செய்வேன். ஆண்டவரே, என்னை நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நான் ஒப்படைத்தேன். ஆண்டவர் என்னை காத்தார். அவருடைய ஊழியத்திற்கு என்னை தயார் செய்து ஊழியத்திற்கு என்னை அனுப்பினார். பைபிள் சொசைட்டியிலே 8 ஆண்டு காலம் நான் ஊழியனாக பணிபுரிந்தேன். திருச்சபையிலே 28 ஆண்டு காலம் நான் பணிபுரிந்தேன். ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார், வாழ வைத்தார். இன்னும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தார். உயிருக்கு போராடி 2 முறை கொரோனா வந்த நேரத்திலே மருத்துவர்கள் சொன்னார்கள், இவரை இறந்து விடுவார், இவரை கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்ன நேரத்திலே, உங்களுடைய சகோதரர் யாராவது இருந்தால் வர சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்திலே, அந்த நேரத்திலும் என்னை ஐசியூக்குள்ள எடுக்கவில்லை, வெளியே தான் வைத்திருந்தார்கள். மும்பையிலே பணிபுரிந்த என்னுடைய மூத்த மகன் உடனடியாக பிளைட்டை பிடித்து இங்கே வந்தான். வந்தவனிடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய தந்தை என்ன ஒரு 2 மணி நேரத்திலே இறந்து விடுவார், இவரை கொண்டு போங்கள் என்று சொன்னேன். அவன் சொன்னான், இல்லை, இங்கே உயிர் போகட்டும், அவர் இங்கே இருக்கட்டும், நாங்கள் அவரை கொண்டு போகவில்லை, என்ன நடந்தால் நடக்கட்டும் என்று சொன்னான். ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்தார். இன்னும் இந்த ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் மகனே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்ததினாலே என்னை காத்தார். அதற்கு பிறகு கடந்த வருடம் 2025 மார்ச் மாதம் என்று நான் நன்றாக சாப்பிட்டு படுத்து தூங்கியதுதான் எனக்கு தெரியும். இரவு நேரத்தில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. என்னுடைய ஹார்ட் பீட் முற்றிலுமாக குறைந்து, ஆக்சிஜன் கம்ப்ளீட்டாக இழந்து, உயிரிழந்த நேரத்திலே என்னை மற்றவர்களோடு உள்ள துணையோடு என்னுடைய மனைவி தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியிலே கொண்டு போட்டாள். ஐசியூலே உள்ள கொண்டு போகவில்லை, இவருக்கு வயதாகிவிட்டது, இவரை கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். ஐசியூக்கு ஒரு நாள் 50,000 ரூபாய் செலவாகும், எதற்கு நீங்கள் செலவழிக்கிறீர்கள், கொண்டு போங்கள் என்று சொன்னார். அப்பொழுதும் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. ஆண்டவர் அவருடைய தூதனை வைத்து என்னை காத்தது போல ஒரு தூதன் என் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கக்கூடியவன். அவன் வந்து தாத்தா என்றுதான் என்னிடத்திலே மிகவும் கனிவோடு இருப்பான். அவன் வேறொரு பிளாக்கிலே பணிபுரிந்த நேரத்திலே அவனிடத்திலே சொல்கிறார்கள், உன்னுடைய தாத்தா
இப்படி மோசமான சிச்சுவேஷன்ல வந்திருக்கிறார், ஐசிக்குள்ளே கூட அளவு கொள்ளவில்லை என்று சொன்ன நேரத்திலே அவன் ஓடி வருகிறான். ஓடி வந்து முதலுதவி எனக்கு செய்கிறான். என்னுடைய மேலே ஏறி ஐசியிலே என்னை பெட்டிலே கொண்டு வந்து போட்டு என்னுடைய நெஞ்சிலே ஏறி மிதித்து கையெடுத்து இடித்து இந்த ஹார்ட் பீட்டை கொண்டு வருகிறான். ஆண்டவர் தூதனை வைத்து என்னை காத்தார், என்னை காத்தார். மீண்டும் ஆண்டவர் ஜீவனை தந்தார். அவருக்காக உழைக்கின்ற ஒரு பெரிய பாகனை எனக்கு தந்தார். கடந்த 7-8 ஆண்டு காலமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். வட இந்திய மக்கள் மத்தியிலே, செங்கல் சூளைகளிலே வேலை செய்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லி ஆண்டவருக்கென்று அவர்களை தயார் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை ஆண்டவருக்கு தந்திருக்கிறார். அடிமையாலே அந்த பகுதிகளுக்கு சென்று ஊழியத்தை செய்ய முடியவில்லை என்றாலும் உண்மை உத்தமத்தோடு உழைக்கின்ற பிள்ளைகள் இருப்பதினாலே அருமையான பிள்ளைகளை வைத்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கின்ற பாக்கியத்தை அடிமைக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் அடிமைக்கு தந்திருக்கிற ஜீவன் சுகும்பலன் ஆரோக்கியத்திற்காக நன்றி. அடிமைக்கு தந்திருக்கிற நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்று தந்தை இறந்து விட்டால் கூட, சென்னையிலே இருந்தால் கூட இங்க வர முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் ஆன்லைனிலே அனுப்புங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கின்ற இந்த காலத்திலே அமெரிக்காவிலே இருக்கிற என்னுடைய மகன், நான் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் என்று சொன்ன உடனே 3 கண்ட்ரி சுத்தி விமானத்திலே அவன் வந்து சேர்ந்தான். 1 மாத காலம் இங்கிருந்து என்னை பார்த்து சென்றார். அருமையானவர்களே, நல்ல பிள்ளைகளை தந்தார், தேவ பிள்ளைகளை தந்தார். மரியாதையான நிலைமையிலே நல்ல கல்வியறிவை கொடுத்து உயர்ந்த நிலைமையிலே அருமையான பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார், நீடிய ஆயுசை தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ரட்சிப்பின் செய்தியை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், கர்த்தர் எங்களோடு உறவாடுவதை உணர்ந்தோம் என்று சொன்னவர்கள், உங்கள் சாட்சி எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம் தியானித்தபடி நீதி உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று நாம் வாசித்தோம், நாம் கேட்டோம். உங்கள் ரட்சிப்பின் அனுபவங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கீழே தரப்படுகிற முகவரிக்கு நீங்கள் எழுதி தெரியப்படுத்தலாம். உங்கள் ரட்சிப்பின் அனுபவங்களை நாங்கள் இந்த மகிமை டிவியின் மூலமாக மற்றவர்களுக்கும் நாங்கள் ஒளிபரப்பலாம் என்று நீங்கள் அனுமதி தந்தால், நீங்கள் விரும்பினால் நாங்கள் அதை ஒளிபரப்புகிறோம். உங்கள் ரட்சிப்பின் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகிற வாரங்களிலே கர்த்தர் ரட்சிப்பை ஒவ்வொருத்தரையும் எப்படி ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்கலாம். அதோடு கூட உங்கள் ரட்சிப்பின் அனுபவங்களையும் மற்றவர்களுக்கு சாட்சியாக மற்றவர்கள் பிரயோஜனப்படும்படி நாங்கள் ஒளி பரப்புகிறோம். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பாராக. உங்களிடத்திலிருந்து கடிதங்களையோ தொலைபேசி செய்திகளையோ நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.